லட்சியத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோமா? நபித்தோழர்களின் பல வரலாறுகள் நமக்கு வியப்பை ஊட்டுவதற்கு காரணம் அவர்கள் உள்வாங்கிய லட்சியத்தை நாம் சரியாக உள்வாங்கவில்லை. அவர்கள் தாங்கள் படைக்கப்பட்டது மறுமைக்காகத்தான் என்று உறுதியாக நம்பினார்கள். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் எதை இழப்பதற்கும் தயார் என்று இருந்தார்கள். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட லட்சியத்தை உள்வாங்காத காரணத்தினால் நமக்கு காசு பணம் பெருசா தெரியுது, பேரு புகழ் அந்தஸ்து பெருசாக தெரிகிறது. மறுமைக்காக வாழ்பவர்களாக நாம் ஆக வேண்டும். அந்த மறுமைக்கு வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த அடிப்படையில் வாழும் பொழுது உலகத்தில் விமர்சனங்கள் வரலாம். இவர் ஊரை விட்டு பிரிந்து செல்கிறார், ஊருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாரு, ஊரை ரெண்டாக்குறாரு. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒருபோதும் செவிமடுக்காமல் நபி காட்டிய வழியில் நாம் செல்வோமையானால் அதுதான் எனக்கு மறுமைக்கான வெற்றி. அதுல தெளிவா இருக்கும். ஊர் சொல்ல இன்னைக்கு விமர்சனம் பண்ணும், ஜமாத்தார்கள் விமர்சனம் செய்வார்கள். ஆனால் மறுமையில் இவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களா? பெற்ற தாய் தந்தை கூட பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச முடியாத நாள் மறுமை நாள். அப்படிப்பட்ட மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகை பார்க்க கூடாது, ஊரை பார்க்க கூடாது, ஜமாத்துகளை பார்க்க கூடாது. மார்க்கம் எனக்கு என்ன சொல்லுது? மார்க்கம் தாயத்து கூடாது என்று சொல்கிறதா? வேண்டாம். அதுக்காக ஊர் ஜமாத்தார்கள் என்னை ஒதுக்கி வைப்பார்கள், ஒதுக்கி வைக்கட்டும், பிரச்சனை இல்லை. மார்க்கம் மௌலிது மீலாது கூடாது என்று சொல்கிறதா? வேண்டாம். அதற்காக சொந்த பந்தங்கள் என்னை வேறு மாதிரி பார்ப்பார்கள், பார்த்துக் கொள்ளட்டும், தேவையில்லை. மார்க்கம் என்ன சொல்கிறது? திருமணத்தில் வரதட்சணை கூடாது, பொருளாதாரத்தில் வட்டி கூடாது, வேண்டாம். இதையெல்லாம் இல்லாமல் நான் வாழுகின்ற பொழுது ஊர் என்னை இழித்தவாயன், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுமையானால் சொல்லிவிட்டு போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. காரணம் என்னுடைய இலக்கு மறுமை. அந்த மறுமை என்கிற இலக்கை நோக்கி, அதில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்கிற இலக்கை நோக்கி வீறுநடை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற மாநாட்டிலே ஆண்கள் பெண்கள் என அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்துள்ளோம். இந்த தருணத்திலே இலக்கை மறந்த இஸ்லாமியர்கள் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு இலக்கு இருக்கும். தங்களுக்கென்று நிர்ணயித்து வைத்திருக்கிற இலக்கை முன்னோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். இலக்கு இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லும் அளவில் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த வகையில அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் நம்பிக்கை கொண்ட முஸ்லிமை பொறுத்தவரை அவருக்கும் இந்த உலக வாழ்க்கையில ஒரு உன்னதமான இலக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த இலக்குதான் நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டும். அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் அழியாத செல்வங்களாக இருக்கிற நல்ல அமல்களை அதிகம் அதிகம் சம்பாதித்து அல்லாஹ் நமக்கு வைக்கிற சோதனைகளை இறைவனின் அருளால் வென்று நாளை மறுமையில வெற்றி பெற வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒரு முஸ்லிமின் மைய இலக்கு அல்ல. மறுமை என்கிற நிரந்தரமான அந்த வாழ்க்கை தான் முஸ்லிம்களின் லட்சிய இலக்காக மைய இலக்காக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதனை பற்றி முஸ்லிம்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு முஸ்லிமிடம் நீங்கள் கேள்வி எழுப்பினாலும் உன்னுடைய லட்சியம் என்ன, மறுமையில் உனக்கு என்ன வேண்டும், சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினால் அவர் பள்ளிவாசலுக்கே செல்லாதவராக இருந்தால் கூட, திருக்குரானை படிக்காதவராக ஓதாதவராக இருந்தாலும் கூட சொல்வார், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும். அப்ப மறுமையில் சொர்க்கம் புக வேண்டும் என்கிற லட்சியம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது. திருக்குரானை நாம் புரட்டி பார்த்தால் பல நூற்றுக்கணக்கான வசனங்களிலே முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே அவர்கள் படைக்கப்பட்டிருப்பது, இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு சோதனை களம். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, மறுமைதான் நிரந்தரமானது. அந்த மறுமைக்காக வாழ வேண்டும். மறுமையிலே எந்தெந்த காரியங்களை இந்த உலகில் வாழும் பொழுது நாம் செய்தால் மறுமையிலே நாம் சொர்க்கம் புக முடியுமோ அந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். இந்த கருத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே எண்ணற்ற வசனங்களில் நமக்கு வலியுறுத்துகிறான்.
ஒவ்வொரு முஸ்லிமுடைய லட்சியமும் சொர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும், அந்த சொர்க்கத்திற்காகவே பாடுபட வேண்டும் என்பது திருக்குர்ஆனில் பக்கத்திற்கு பக்கம் நமக்கு சொல்லப்படுகிறது. முந்தைய மக்களின் வரலாறுகளை சொல்லி அல்லாஹ் இந்த செய்தியை நமக்கு கடத்துகிறான். ஒவ்வொரு இறை தூதரும் தத்தம் சமுதாய மக்களுக்கு அவர்கள் சொன்ன பிரச்சாரம் என்ன? இந்த உலகமே கதி என்று வாழுங்கள் என்பதால். இந்த உலகம் ஒரு அற்பமான சோதனை களம். நாம் படைக்கப்பட்டிருப்பது இந்த உலகத்திற்காக அல்ல. இந்த உலகத்தில் ஒருவனுக்கு பொருளாதாரம் வழங்கப்படலாம், இந்த உலகத்தில் ஒருவனுக்கு செல்வம் வழங்கப்படலாம், பதவிகள், அந்தஸ்துகள், இந்த உலகில் அவனுக்கு தரப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் அது நிலையானது அல்ல. அவற்றை நோக்கி ஒரு முஸ்லிம் ஓடக்கூடாது. அழிந்து போகக்கூடிய செல்வங்களை நோக்கி, அழிந்து போகக்கூடிய பட்டங்கள், பதவிகளை நோக்கி ஒரு முஸ்லிமின் ஓட்டம் இருக்கக்கூடாது. அழியாத நிரந்தரமான மறுமையில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற சொர்க்கத்தை நோக்கி, அந்த சுவனத்தில் இறைவன் நமக்கு தரவிருக்கிற இன்பங்களை பெற வேண்டும் என்பதை நோக்கி ஒரு முஸ்லிமின் ஓட்டம் இருக்க வேண்டும். இதைத்தான் எல்லா இறை தூதர்களும் தத்தம் சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து. அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெறுவதற்கு விரைந்து வாருங்கள். வானம் பூமியை விட பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். இந்த உலகத்தில் பட்டங்களை, பதவிகளை பெறுவதற்கு ஓடி வா என்று சொல்லாமல், உனக்கு மறுமையில் சொர்க்கம் என்கிற ஒரு லட்சியம் உண்டு. அந்த நிலையான இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக இவ்வுலக வாழ்வில் உன்னுடைய செயல்பாடுகளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்தை பெறுவதை லட்சியமாக கொண்டு செயல்பட வேண்டும். மறுமையிலே வெற்றி பெறுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் லட்சியமாக, குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு வசனத்திலும் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இந்த லட்சியத்தை முஸ்லிம்கள் சரியாக உள்வாங்கிக் கொண்டார்களா? அப்படியான லட்சியம் ஒரு முஸ்லிமின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால், இந்த உலகம் எனக்கான உலகம் அல்ல, இந்த உலகத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு சோதனை களம், அற்பமான உலகம், இன்பங்கள் வரும் போகும், துன்பங்கள் வரும் போகும், இவ்வுலகில் எனக்கு ஏற்படக்கூடிய எல்லாமும் கடந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது, மறுமைதான் நிலையானது. அந்த மறுமைக்காக பாடுபட வேண்டும் என்கிற லட்சியம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டால், இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்படுகிற சோதனைகளை கண்டு அவன் துவண்டு விட மாட்டான். பொருளாதார இழப்பை பற்றி பெரிதுபடுத்த மாட்டான். சொந்த பந்தங்களின் ஆதரவை இழப்பதை பற்றி பெரிதுபடுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதால் இவ்வுலக வாழ்வில் ஏராளமான துன்பங்கள், சோதனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் அவற்றையெல்லாம் கண்டு கதிகலங்கி நின்று விட மாட்டான். இவை எதுவும் எனக்கு பெரிதல்ல என்று நினைப்பான். தன்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற எல்லா துன்பங்களையும், சோதனைகளையும் தோள்களை உலுக்கிவிட்டு கடந்து செல்வதை போல கம்பீரமாக கடந்து செல்வான். இந்த லட்சியத்தை சரியாக உள்வாங்கிக் கொண்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா வாழ்க்கையில் ஏராளமான நபி தோழர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்ததற்காக பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்ட போது நபிகள் நாயகத்திடம் வந்து முறையிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நடக்கின்ற அநியாயத்தை பார்த்தீர்களா? எனது இறைவன் அல்லாஹ் என்று சொல்வதற்காக எத்தனை துன்பங்கள், எவ்வளவு இன்னல்கள், அடி உதைகள், மிரட்டல்கள், பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, இவ்வளவு துன்பங்களை நீங்கள் பார்க்கின்றீர்களே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த துன்பங்கள் அகல வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நீங்கள் முறையிட மாட்டீர்களா? கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவசரப்படுகிறீர்கள்? உலகத்தில் ஏற்படுகிற துன்பங்களை கண்டு அஞ்சுகிறீர்களா? பதட்டம் அடைகிறீர்களா? உடனடியாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து இந்த துன்பங்கள் போக்கப்பட வேண்டும் என்று அவசரப்படுகிறீர்களா? உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமான சம. மணலிலே குழி தோண்டப்பட்டு அதில் அவர் நிறுத்தப்படுவார். ரம்பம் கொண்டு வரப்படும். இரும்பாலான ரம்பத்தால் அவருடைய உடல் இருக்கூறாக பிரிக்கப்படும்.
பிரிக்கப்பட்ட போதிலும் கூட தாம் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்காதவராக அவர் இருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய சமுதாயத்தில் நடைபெற்ற நிகழ்வினை எடுத்து கூறி அறிவுரை சொன்னார்கள். நபித்தோழர்களுக்கு இந்த அறிவுரையை வழங்கினார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன? நபிகள் நாயகம் எந்த லட்சியத்தை அவர்களுக்கு பதிய வைக்கிறார்கள் பாருங்கள். அவரை பாருங்கள், அவருடைய கொள்கை உறுதியை பாருங்கள், அவர் லட்சியத்தில் எவ்வளவு தெளிவாக இருந்தார் என்பதை பாருங்கள். தன்னுடைய குறிக்கோளில் தான் எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அடைந்தே தீர வேண்டும் என்கிற லட்சியம் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்த காரணத்தினால் இவ்வுலகில் ஏற்படுகிற இழப்பை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. எதை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்தை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன் தம்முடைய உடலை இருக்கூறாக பிரிக்கப்பட்டு உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை என்று இருந்தார்கள். காரணம், லட்சியத்தை உள்வாங்கிக் கொண்டார்கள். இந்த உலகம் நமக்கு இலக்கல்ல, மறுமைதான் இலக்கு என்பதை உள்வாங்கிக் கொண்டதால் அவர்கள் செல்வத்தை திரட்டுவதன் பின்னால் செல்லவில்லை, பேர் புகழை அடைய வேண்டும் என்பதன் பின்னால் செல்லவில்லை. செல்வத்தை இழந்தார்கள், புகழை இழந்தார்கள், பட்டங்களை இழந்தார்கள், பதவிகளை இழந்தார்கள். மக்கள் மத்தியில் எல்லோரையும் போல் ஆடம்பரமாக சொகுசாக வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் அந்த ஆடம்பர வாழ்க்கையை துறந்தார்கள். தங்களுடைய உயிரை இழக்க வேண்டியது வந்தால் அதை செய்வதற்கும் தயார் என்று வந்தார்கள். காரணம், அவர்கள் லட்சியத்தில் தெளிவாக இருந்தார்கள். மறுமைதான் நம்முடைய இலக்கு, சொர்க்கம் தான் நம்முடைய இலக்கு. அதில் தெளிவாக இருந்ததால் இத்தகைய உறுதியான ஒரு பாதையில் அவர்களால் நடைபோட முடிந்தது. இன்றைக்கு நம்மால் அப்படி முடிகிறதா? நாம் அப்படிப்பட்ட நிகழ்வினை செய்ய முடிகிறதா? திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற மற்றொரு வரலாற்றை நினைவு கூர்ந்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு சொல்லப்படுகிறது. ஃபிரௌனின் ஏற்பாட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி. அல்லாஹ்வினுடைய அற்புதம் அங்கே நிகழ்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை போட்டார்கள், பாம்பாகவே மாறியது அல்லாஹ்வின் அற்புதத்தால். சூனியக்காரர்கள் கைத்தடியை போட்டார்கள், பாம்பு போல் தோற்றம் அளித்தது. பித்தலாட்டம் என்பதால், ஏமாற்று வேலை என்பதால் சூனியக்காரர்கள் உணர்ந்து கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னிலையில் தங்களுடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். தாம் செய்வது ஒரு போலி பித்தலாட்டம், ஃபிரௌனின் நிர்பந்தத்தால் இந்த காரியத்தில் நாம் ஈடுபட்டோம், ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்வது உண்மை, அது ஹக்கு, அது சத்தியம் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த தருணத்திலேயே தாங்கள் இஸ்லாத்தை ஏற்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இறைவனை பற்றி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த இறைவனை நம்புவதாக தெரிவித்தார்கள். யார் முன்னிலையில்? ஃபிரௌன் முன்னிலையில். எந்த மன்னன், எந்த கொடுங்கோலன் மூசாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சூனியக்காரர்களை ஒன்று திரட்டி கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தானோ அந்த மன்னன் முன்னிலையில் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றதை தெளிவுபடுத்தினார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். இன்னா ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவனை பற்றி பிரச்சாரம் செய்கிறார்களோ அந்த அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். ஃபிரௌன் சும்மா விடுவானா? இன்றைய மோடி கூட்டமே சும்மா விடுவதில்லை. வட மாநிலங்களில் எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று சொன்னால் அடித்தே கொல்லப்படுகிறார்கள். மாட்டிறைச்சி சாப்பிட்டால் அடித்தே கொல்லப்படுகிறார்கள். மாட்டின் தோலை உரித்தால் அவ்வாறு உரிக்கின்ற தலித்துகள் அடித்தே கொல்லப்படுகிறார்கள். வெறுமனே ஒரு ஆட்டிறைச்சியை வைத்திருந்தால் கூட இல்லை இல்லை நீ வைத்திருப்பது மாட்டிறைச்சி என்று சொல்லி அடித்து கொலை செய்யக்கூடிய மாபாதக கூட்டம் மோடியின் கூட்டம். இவர்களை விட பன்மடங்கு வெறி பிடித்தவன் ஃபிரௌன். அவன் முன்னிலையில் அவனால் அழைத்து வரப்பட்ட சூனியக்காரர்கள் தாங்கள் முஸ்லிம் என்று சொல்வதை ஒப்புக்கொள்வார்களா? ஃபிரௌன் ஒப்புக்கொள்ளவில்லை. எனக்கு முன்பாகவே குரலை உயர்த்துகிறீர்களா? என் அனுமதி இல்லாமல் மூசாவின் இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பீர்களா? உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை கொல்லப் போகிறேன், உங்கள் உயிரை காவு வாங்க போகிறேன் மிரட்டினான். வாய் வார்த்தைக்கு மிரட்டுபவன் அல்ல, சொன்னால் செய்வதற்குரிய அத்தனை அதிகாரமும் அவனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த ஊரில் பிறக்கின்ற அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தவன் தானே. அவனுக்கு இது எவ்வளவு சாதாரணமானது, சிரமமான ஒன்றாய்?
சொன்னதை செய்வான். அந்த மிரட்டலுக்கும் முருட்டலுக்கும் அஞ்சாமல் சூனியக்காரர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய ஈமானை வெளிப்படுத்துவதற்கு உன்னிடத்தில் அனுமதி கேட்க வேண்டுமா? உன் அனுமதி எங்களுக்கு தேவையில்லை. நீ என்ன செய்ய வேண்டுமோ செய்துகள். எங்களுடைய இறைவன் எங்களை மன்னிக்க வேண்டும், எங்களின் கடந்த கால தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும். அதை நம்பி நாங்கள் ஈமானை வெளிப்படுத்தி விட்டோம். நீ செய்ய வேண்டியதை செய். ஃபக்லிமான் தகால், உன்னுடைய தீர்ப்பை நீ வழங்கு. மாறுகால் மாறுகை வாங்க போகிறியா? சொல், செயல்படுத்து. பாலை மரத்தில் அரைந்து எங்களை கொல்ல போகிறாயா? கொல். அல்லது எங்களுடைய உடலை இருக்கூறாக அறுத்து கொள்ள வேண்டுமா? செய். ஃபக்லிமான் தகால், நீ என்ன தீர்ப்பளிக்க வேண்டுமோ தீர்ப்பளித்துக்கொள். இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தில் தானப்பா உன்னுடைய தீர்ப்பு. அற்பமான உலகம், நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம். எங்கள் லட்சியம் எங்களுக்கு தெளிவாக விட்டது, எங்கள் பயணம் எங்களுக்கு தெளிவாகிவிட்டது. இந்த உலகம் எங்களுக்கான பயணம் அல்ல. எங்களுடைய லட்சியம் இந்த உலகத்தின் மோகங்கள் அல்ல, மறுமைதான் லட்சியம், சொர்க்கம் தான் லட்சியம். அந்த லட்சியத்தை பெறுவதற்கு எதையும் இழப்பதற்கு தயார், எங்களையும் இழப்பதற்கு தயார். நீ செய்து கொள் என்று சொன்னார்கள். லட்சியத்தை உள்வாங்கியவர்கள். ஒரு முஸ்லிம் இப்படிப்பட்ட லட்சியத்தை உள்வாங்கி கொண்டால் கண்ணுக்கு முன்பாக அவனுக்கு தெரிகின்ற உலகில் அவனுக்கு ஏற்படுகிற எந்த துன்பமும் பெரிய துன்பமாகவே தெரியாது. நபிகள் நாயகம் வரலாற்றை பாருங்கள். அவர்கள் எதனை முற்படுத்தினார்கள்? அவர்கள் தம்முடைய லட்சியத்தில் தெளிவாக இருந்தார்கள். ஆகவே இந்த உலகில் ஏற்படுகிற சோதனைகளை பொருட்படுத்தவே இல்லை. அவையெல்லாம் இறைவனின் புறத்திலிருந்து நமக்கு தரப்படுகிற சோதனை தான் என்பதை புரிந்து கொண்டார்கள். பல நேரங்களில் அந்த சோதனைகளை நபிகள் நாயகம் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு எந்த அடியானுக்கு நன்மையை நாடுகிறானோ யுஸிபு மின்ஹு, அந்த அடியாருக்கு சோதனையை வழங்குவான். ஆகவே ஒரு முஸ்லிம் தம்முடைய வாழ்வில், இந்த உலக வாழ்வில் சில சோதனைகள் ஏற்படுகிறது என்றால் அது இறைவன் நமக்கு நலவை நாடுகிறான், நம்முடைய குற்றங்களை போக்குகிறான், நம்முடைய பாவத்தை அழிக்கின்றான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் நபிகள் நாயகத்தின் சிந்தனையாக இருந்தது. நபிகள் நாயகத்திடம் பாடம் பயின்ற நபித்தோழர்கள் அவர்களும் மறுமையே லட்சியம் என்று கருதி செயல்பட்டார்கள். மனிதன் என்கிற முறையில் பல பிழைகள் அவரிடத்தில் இருந்தும் கூட மறுமைதான் லட்சியம், சொர்க்கத்தை பெற வேண்டும், அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு எதை இழப்பதற்கும் தயார் என்பதில் தெளிவாக உறுதியாக இருந்தார்கள். இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. பொருளாதாரத்தை விட்டுவிட்டு, சொத்து பத்துக்களை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, எவ்வித ஆதரவும் இல்லாமல் அனாதையாக அகதியாக மதீனாவிற்கும் அபிசீனியாவிற்கும் புலம்பெயர்ந்து அவர்களால் செல்ல முடிந்தது என்றால் அவர்கள் லட்சியம் தெளிவாக இருந்தது. மறுமைதான் நம்ம லட்சியம். இந்த ஊர்ல தான் பிறந்தோம், இங்குதான் வாழ வேண்டும், ஆனால் இந்த மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டு இந்த ஊரில் வாழ முடியவில்லை, அப்படி என்றால் இந்த ஊரே எனக்கு தேவையில்லை நினைத்தார்கள். லட்சியம் தெளிவாக இருந்தார்கள். இந்த ஊரில் தான் இருக்க வேண்டும், எனக்கு நான் சம்பாதித்த பொருளாதாரம் வேண்டும் தான், ஆனால் நான் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு இந்த பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட பொருளாதாரம் எனக்கு வேண்டாம், தெளிவாக இருந்தார்கள். அதனால்தான் மக்காவில் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு அகதியாக மதீனாவில் தஞ்சம் அடைய முடிந்தது. நமக்கு முடியுமா? நமக்கு சாத்தியமா? வாய் வார்த்தையில் நாம் எதையும் சொல்லிவிட முடியும், பேசிவிட முடியும். சூழ்நிலை நமக்கு வாய்க்கின்ற பொழுது அத்தகைய தருணம், அத்தகைய சோதனை, உலகமா மறுமையா என்கிற இரண்டு ஆப்ஷன்கள் ஒரு முஸ்லிமின் முன்னிலையில் நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற பொழுது நாம் எதை தேர்வு செய்வோம், எதை தேர்வு செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகத்திடம் பாடம் பயின்ற ஹுபைப் என்கிற நபித்தோழர் எதிரிகளிடம் சிறைபிடிக்கப்பட்டார். அவரை கொல்வதற்கு நாளை தீர்மானித்தார்கள். அந்த நாளும் வந்தது. அவரை கொல்வதற்கு நெருங்கினார்கள். அவரிடத்தில் சொன்னார்கள், உன்னுடைய இறுதி ஆசையை நிறைவேற்றிக்கொள், அதற்கான அவகாசம் உனக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார், அப்படி என்றால் நான் 2 ரக்காத் என்னுடைய இறைவனை தொழுது கொள்கிறேன் என்று சொன்னார். தான் மரணம் அடைவதற்கு முன்பு உனக்கான இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அவர் தொழுகையை தேர்வு செய்தார். சுருக்கமாக 2 ரக்காத்துகளை தொழுதார். அதற்கு அவர் காரணத்தை விளக்கினார்.
நான் நீண்ட நேரம் நின்று தொழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எங்கே நீண்ட நேரம் நின்று தொழுது கொண்டிருந்தால் எதிரிகள் நீங்கள் சொல்வீர்கள், ஹுபைப் உயிருக்கு பயந்து தொழுகையை நீட்டுகிறார் என்று சொல்லிவிடுவீர்கள். முஹம்மதை பின்பற்றுகிற தோழரின் ஒரு செயல் முஹம்மதிற்கு, நபிகள் நாயகத்திற்கு அவமரியாதையை தேடி தந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் எங்களை அப்படி பயிற்சிவிக்கவில்லை. உயிருக்கு அஞ்சுகிற கூட்டம் அல்ல நாங்கள், இந்த உலகை நேசிக்கக்கூடிய கூட்டம் அல்ல நாங்கள். ஆகவேதான் தொழுகையை சுருக்கிக் கொண்டேன். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது. ஆகவே தொழுகையை சுருக்கிக் கொண்டு தொழுதேன் என்று சொன்னார். கொல்லப்பட்டார். கொல்லப்படுவதற்கு முன்பு அவர் சொன்ன வார்த்தை, தன்னுடைய தாய்மொழி அரபு மொழியில் அவர் ஒரு கவிதையை படித்தார். அவர் சொன்னார், வலஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமன், நான் ஒரு முஸ்லிமாக கொல்லப்படும் பொழுது எதை பற்றியும் பொருட்படுத்துவதற்கு தயாரில்லை. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. என்னுடைய வீழுதல், என்னுடைய மரணம் அல்லாஹ்விற்காக என்று ஆகிவிட்டதற்கு பிறகு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக மரணம் அடையும் வாய்ப்பு எனக்கு அமைகின்ற பொழுது வேறு எதை பற்றியும் சிந்திப்பதற்கு நான் தயாரில்லை. வலஸ்து உபாலி, வேறு எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் சொன்னார் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் லட்சிய தோழர், தம்முடைய லட்சியத்தில் தெளிவாக இருந்தவர். மரணம் அடைகின்ற தருணத்தில் ஓவென்று ஒப்பாரி வைக்கவில்லை. குடும்பத்தை எண்ணி பார்த்து கவலைப்படவில்லை. அவ்வாறு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தாலும் தவறில்லை என்றாலும் கூட அவர் மிக தெளிவாக உறுதியாக இருந்தார். நான் முஸ்லிமாக கொல்லப்பட போகிறேன், அல்லாஹ்வை தொழுது வணங்கி கொல்லப்பட போகிறேன், இறை வணக்கத்தை நிறைவேற்றிய நிலையில் இந்த உலகை விட்டு நான் பிரிகிறேன் என்றால் எனக்கு சந்தோஷம். என் மரணத்தை பற்றி நான் கவலைப்படுபவன் அல்ல, அல்லது வேறு எதை பற்றியும் கவலைப்படுவதற்கு நான் தயாரில்லை என்று சொன்னார் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் என்ன? அவர்களெல்லாம் லட்சியத்தை உள்வாங்கிக் கொண்டார்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தின் முன்னுள்ள கேள்வி என்ன? நாம் அவர்களை போன்று நம்முடைய லட்சியத்தை உள்வாங்கிக் கொண்டோமா? மறுமைக்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனை நாம் சரியாக உள்வாங்கிக் கொண்டுதான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. அல்லாஹ்வை நம்ம இபாதத் வணங்கணும், வழிபடணும், அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். அல்லாஹ்வுக்கு எதையும் யாரையும் இணையாக்கி விடக்கூடாது. அந்த வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி மறுமையில் சொர்க்கம் புக வேண்டும். இந்த லட்சியத்தை சரியா உள்வாங்கிக்கிட்டா மார்க்கத்துக்கு முரணான பாதையில பயணிப்போமா? இன்றைக்கு முஸ்லிம்களின் செயல்பாடுகளை பாருங்கள். அவர்களின் அன்றாட செயல்பாடுகள், அவர்கள் லட்சியத்திலிருந்து அவர்களுக்கென்று அல்லாஹ் நிர்ணயித்து தந்திருக்கிற இலக்கை விட்டு எவ்வளவு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். லட்சியத்தை மறந்த சமூகமாக முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு இருக்கிறது. உலக மோகத்தில் மூழ்கி திளைத்தவர்களாக முஸ்லிம்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமையை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அடிப்படையை மறந்து விட்டார்கள். மனம் போன போக்கில் பிற சமூகங்களை பார்க்கிறார்கள், பிற நாடுகளை பார்க்கிறார்கள், தம்மை சுற்றிலும் உள்ள மக்களை பார்க்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அதுபோல் நாமும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையில் தம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளலாம். மார்க்கத்தில் அவனுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தடை செய்யப்பட்டவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். விலகி இருக்கிறார்களா? மறுமை என்கிற அந்த லட்சியத்தை உள்வாங்கி இருந்தால் ஒரு முஸ்லிம் வட்டியில் போய் விழுவானா? இன்றைக்கு வட்டியில் ஈடுபடாத முஸ்லிம்களே சொற்பம், மிக மிக குறைவு என்று சொல்லக்கூடிய வகையில முஸ்லிம்கள் வட்டியில மூழ்கி இருக்கிறாங்க. ஒன்று நேரடியாவே வட்டி வாங்குவாரு, கொடுப்பார், சர்வசாதாரணமா வட்டி வாங்குவார், அதை பற்றி பெரிதாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார். ஒன்று அப்படி, அல்லது வட்டிக்கு ஆங்கிலத்தில் வேற வேற பேர் வச்சிருப்பாங்க, ஜீரோ இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க. ஆனா அது பார்த்தீங்கன்னா வட்டியை வெவ்வேறு பேர்கள்ல, வெவ்வேறு மாற்று பேர்கள்ல, கவர்ச்சிகரமான பேர்கள்ல போய் விழுந்துருவாங்க. வட்டி அடிப்படையில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, வட்டி அடிப்படையில் பைக் வாங்குவது, வட்டி அடிப்படையில் கார் வாங்குவது, பேங்க்ல உள்ள வட்டி பணத்தை எடுப்பது. ஏங்க இந்த வட்டியில போய் விழுறீங்கன்னு கேட்டா இதையெல்லாம் இன்னைக்கு தவிர்க்க முடியாது பாய், இவரே சொல்லிடுவார். இதெல்லாம் தவிர்த்தா செத்து போயிடுவோமா நம்ம, இதையெல்லாம் தவிர்க்க முடியாது பாய்.
பேங்க்ல உள்ள வட்டி பணத்தை நம்ம எடுக்காட்டி வேற எவனாவது எடுத்துருவான். எடுத்த உனக்கு என்ன? வேற எவன் போய் அக்கவுண்ட்ல புகுந்து எடுக்க போறான்? எடுத்த நமக்கு என்ன? இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு நமக்கு நாமே சமாளிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த வட்டி பணத்தை இழப்பதற்கு நாம் தயாரில்லை. அதைத்தானே காட்டுது. சொற்ப தொகை, அதை இழப்பதற்கு நமக்கு மனம் இல்லை. எல்லோரும் செய்கிறார்கள், ஆதலால் நானும் செய்கிறேன். இந்த பதில் ஏற்புடையதா? மறுமையின் மீது பற்று கொண்ட லட்சியத்தில் உறுதிப்பாட்டோடு தீவிரத்தோடு செயல்படுகிற ஒரு முஸ்லிம் இப்படி சொல்லலாமா? எல்லோரும் வட்டியில் விழுகிறார்கள். வட்டியிலிருந்து இன்னைக்கு யார் பாய் விலகி இருக்கிறார்? ஒரு கார் வாங்க இருந்தா வட்டி இல்லாம முடியுமா? பைக் வாங்குறதா வட்டி இல்லாம முடியுமா? அப்ப ஹலால் ஹராமை பார்ப்பதற்கு தயாரில்லை. வட்டி என்கிற ஒன்று மாத்திரமல்ல, அடுத்தவர்களின் பொருளாதாரத்தை தவறான முறையில் பெறுவதும் மார்க்கத்தில் ஹராம். இஸ்லாமிய மார்க்கம் பொருளீட்டுவதற்கு ஹலால் ஹராமை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. நபி அல்-நாஹிம் சொன்னார்கள், மறுமை நெருக்கத்தில் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் பொருளாதாரத்தை தாம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதையே பொருட்படுத்த மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அமினல் ஹலாலி அம்மினல் ஹராம், இது அனுமதிக்கப்பட்டதா அல்லது தடை செய்யப்பட்டதா என்றெல்லாம் ஆய்வு செய்யவே மாட்டான். காசு பணம் வந்தா போதும் என்று நினைப்பான். அப்படி ஒரு காலம் வரும் என்று நபி அல்-நாஹிம் சொன்னார்கள். வந்து விட்டதா இல்லையா? இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிற இந்த காலகட்டம் பொருளாதாரம் எந்த வழியில் வருகிறது என்று வரும் வழியை ஆய்வு செய்கிறோம். இது சரியான வழியா? இது எனக்கு ஹலாலா? இது எனக்கு அனுமதிக்கப்பட்ட முறையா? இந்த வழி வட்டியின் அடிப்படையில் வருகிறது, இது எனக்கு ஹராம். இது வரதட்சணையின் அடிப்படையில் வருகிறது, இது எனக்கு ஹராம், கூடாது. ஏன்? வரதட்சணை அடுத்தவுடைய பொருளாதாரத்தை பறிப்பது தானே. திருமணத்தை ஒட்டி பொருளாதாரத்தின் பேரில் பேரம் பேசுவது, மணமகள் வீட்டாரிடம் மணமகன் வீட்டார் ஒரு தொகையை கேட்பது, திருமணத்தின் பேரில் கேட்கிறது. எவ்வளவு தருவீங்க? எதுக்கு? கல்யாண மண்டபம்ல மாப்பிள்ளைக்கு வரதட்சணையா எவ்வளவு தருவீங்க? 1 லட்சம் 2 லட்சம். முந்தைய காலத்தில் வெளிப்படையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வெளிப்படையா பேசுறது இல்லை. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி. இவர் வாயினால சொல்ல மாட்டாரு, அவங்களும் வாயினால கேட்க மாட்டாங்க. ஆனா மறைமுகமா ஒரு ஒப்பந்தம் 2 பேருக்கும் ஆயிருக்கும். இந்த பெண்ணு பார்க்க போறோம்ங்கிற குரூப்ல சில பெண்கள் போவாங்க. போய் அங்க போய் இந்த செய்தியை சொல்லிட்டு வந்துருவாங்க. முதல் மருமக 25 பவுன் நகை போட்டு வந்தாங்க. ஒரு தகவலுக்கு சொல்றோம் வாங்க, அப்பதான் விளங்கிக்கணும். இந்த தகவல் எதுக்கு? இது மறைமுகமா கேட்கறாங்க. 25 பவுன் முதல் மருமக போட்டு வந்தாங்க, நீங்க எவ்வளவு போட போறீங்க? முதல் மருமகளுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இது எதுக்கு? நீங்க எவ்வளவு தர போறீங்க? அப்ப மறைமுக டீலிங். இப்படி வரதட்சணையை நகையாகவும் பணமாகவும் கேட்டும் மறைமுகமாக உணர்த்தியும் பெறக்கூடிய அந்த பொருளாதாரம் நமக்கு ஹலாலா? அதை யோசிச்சு பார்த்தோமா? நாம என்ன நினைக்கிறோம்? ஐவேளை தொழுகையை நிறைவேற்றி விட்டால், ரமலான் மாதத்தில் நோன்பை வைத்து விட்டால், பொருளாதாரத்தை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கின்ற நிலையில் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு சென்று வந்து விட்டால் அத்தோடு நாம் முஸ்லிம் என்கிற அந்த கருத்து பரிபூர்ணம் அடைந்து விடுமா? முஸ்லிம் என்கிற நம்முடைய செயல் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. ஐவேளை தொழுகையின் போது மாத்திரமல்ல, தொழுகையும் அவசியம். முஸ்லிம் என்பதற்குண்டான அடிப்படை அடையாளம் தொழுகை, மாற்று கருத்தில்லை. அத்தோடு முஸ்லிம் என்கிற அம்சம் நின்று விடுவதில்லை. தொழுகைக்கு வெளியிலும் ஒருவன் முஸ்லிம் என்பதை நிலைநிறுத்த வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது. நோன்புக்கு வெளியிலும் ஒருவன் முஸ்லிம் என்பதை நிலைநாட்டக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு வெளியிலும் மக்களோடு நாம் தொடர்பாக கூடிய விஷயங்களையும், சொந்த பந்தங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலும், பிற மக்களுடன் நாம் வாங்குகின்ற கொடுக்கல் வாங்கலில் ஹலால் ஹராமை கவனிக்கின்றோமா என்பதிலும் நாம் முஸ்லிம் என்பதை நிலைநாட்டக்கூடிய அம்சம் இருக்கிறது. எத்தனை பேர் இதை கவனிக்கிறோம்? அப்ப மறுமை இந்த உலகத்தில் காசு பணம் பெருசு இல்லைங்க என்று ஒருவர் நினைப்பாரே, ஆனால் வரதட்சணை பணத்துக்காக ஏங்கி தவிப்பாரா? எவ்வளவு எவ்வளவு சொல்லி கேட்பாரா? கூடுதலா போடுங்கன்னு சொல்வாரா? தன்னுடைய வீட்டு பையனுக்காக வேண்டி பைக் வாங்கி கொடுங்க, கார் வாங்கி கொடுங்க, எல்லாம் உங்க பொண்ணுக்கு தானே செய்றீங்க சொல்வாரா? அங்க போய் வகை லிஸ்ட் கொடுத்துருவாரு. லிஸ்ட் பார்த்தா பக்கம் 2 பக்கம் 3 போய்கிட்டு இருக்கும். அது வேண்டும் இது வேண்டும்னு அடிஷனல் பேப்பர் கேட்டு பரிசு எழுதுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு அடிஷனல் பேப்பர் போட்டு எழுதுற அளவுக்கு இவருடைய பட்டியல் இருக்கும். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ல ஆரம்பிச்சு, வீட்டில் மாற்ற குண்டு பல்பில் இருந்து ஆரம்பிச்சு எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை. மாப்பிள்ளைக்கு பைக் வேணும், மாப்பிள்ளைக்கு கார் வேணும், மாப்பிள்ளை சொந்த காசு இருந்தா வாங்க வேண்டியது, இல்லைன்னா நான் நடந்து போக வேண்டியது. மாப்பிள்ளை கால் இல்லையா? சொந்தமா கால் இல்லையா? அவருக்கு நடந்து போக வேண்டியதானே. காசு பணத்தை தாண்டி இங்க என்ன?
வீடு இருக்கான்னு பார்த்து தான் இங்க கல்யாணமே. கல்யாணம் பண்ணும்போது எதுவுமே இல்லாம நம்ம இந்த ஊர்களில் அது ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு நடைமுறை. அதிராம்பட்டினம், காயல்பட்டினம் இது மாதிரியான ஊர்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது என்ன, கல்யாணம் பண்ணிட்டு அத்தோட மாப்பிள்ளைக்கு ஒரு வீடு, அந்த வீட்டில் போய் ஒய்யாரமா உட்கார்ந்து அதிகாரம் பண்ண வேண்டியதுதான் வேலை, வேற எந்த வேலையும் அவருக்கு இல்லை, பிரச்சனையே இல்லை. இதையெல்லாம் பல்வேறு சமாளிப்புகளை கூறி நாம் கடந்து செல்கிறோமே, யோசித்து பார்க்கணும். மறுமைதான் நம்முடைய லட்சியம், இலக்கு என்று இருக்குமையானால் எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லைங்க, அல்லாஹ் ரசூலுக்கு நான் கட்டுப்படுறேன், வரதட்சணை எனக்கு வேண்டாம், நேரடியாகவும் வேண்டாம், மறைமுகமாகவும் வேண்டாம், நகையாகவும் வேண்டாம், பணமாகவும் வேண்டாம், அடுத்தவங்க காசு எனக்கு தேவையில்லை, வட்டி எனக்கு வேண்டாம், அது ஹராம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்து அதன் மூலம் வருகின்ற பணம் வேண்டாம், சிகரெட் வைத்து, பீடி வைத்து, ஏனைய தடை செய்யப்பட்ட பொருட்களை என்னுடைய கடையில் வைத்து அதன் மூலம் நான் லாபம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால ஒரு 10 கஸ்டமர் வரமாட்டானா, தேவையில்லை, அந்த காசு எனக்கு வேண்டாம். இது மறுமையின் மீது லட்சியம் கொண்ட ஒரு முஸ்லிமின் செயல்பாடு. அந்த லட்சியம் மங்கிவிட்டால், அந்த லட்சியம் உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு பொருளாதாரத்தின் மீதான மோகம் உள்ளத்தில் மிகைத்து விட்டால், அப்போதுதான் ஒரு முஸ்லிம் நினைப்பார் எனக்கு காசு பணம் வேணும், வழி வழி எனக்கு பிரச்சனை இல்லை, வரதட்சணையில் வந்தாலும் சரி, வட்டியில் வந்தாலும் சரி, திருடப்பட்ட பொருளா இருந்தாலும் சரி, ஹராமான பொருளை விற்பனை செய்து அதன் பேரில் விற்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, எனக்கு வழி பிரச்சனை இல்லைன்னு நினைப்பார். நம்ம சுய பரிசோதனை செய்யணும். அதே போன்று ஒரு முஸ்லிம் மறுமையின் மீது லட்சியம் கொண்டவனாக, அந்த லட்சியத்தை மறக்காதவனாக இருந்தால், அல்லாஹ் ரசூல் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி செயல்படணும்னு சொல்றாங்களோ அப்படி நான் செயல்படுவேன். ஊர் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது, சொந்த பந்தங்கள் என்ன சொல்றாங்க, அதை நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்கணும். ஊர் எல்லாம் சேர்ந்து ஒரு ரூட்ல போகுது, ஒரு வழியில் செல்கிறது, அந்த வழியில நான் போவேன் நினைக்க கூடாது. எனக்கு அல்லாஹ் ரசூல் காட்டிய பாதை, என் லட்சியம் அதுதான், அப்படி இருக்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய திருமணங்களை பாருங்கள். ஒரு சின்ன விஷயங்க, திருமணம் என்பது நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற முக்கியமான நிகழ்வு. ஆனால் அந்த திருமணத்தை ஒட்டி மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வழிகள் என்பது கடைபிடிப்பதற்கு மிக மிக இலகுவானது, எளிமையானது. அதை கூட நம்ம கொள்கையில உறுதியா இருக்க தயார் இல்லையே, அதிலே நாம் சமரசமாகி விடுகிறோமே, நம்முடைய மனோ இச்சைகளை அல்லவா முன்னிலைப்படுத்துகிறோம். திருமணம்னா அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்னது என்ன, சிம்பிளா பண்ணுங்க, ஆடம்பரம் வேண்டாம், நீங்க ஏனைய விஷயங்களை எல்லாம் விட்டு விடுங்கள். இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் கல்யாணம்னா எப்படி நடக்குது, ஊர் முழுக்க பந்தலு, பெரிய அளவுக்கு பேனரு, பிற சமூகத்தவர்கள் வியக்கிற அளவுக்கு நம்ம சமுதாயத்தின் கல்யாணம் ஆயிப்போச்சு. ஒரு ஊருக்கு போயிருக்கிறோம், பக்கத்துல பட்டாசு வெடிக்குது, சினிமா பாட்டு, ஒரு காலத்துல திருமணம் சொன்னா நாகூர்னிபா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், அதுவே இஸ்லாத்துல இல்ல நம்ம சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாழ்க வாழ்கவே வாழ்கவே மணமக்கள் வாழ்கவே நாகூர்னிபா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப அப்படிலாம் இல்ல, வெளியே பட்டாசு ஆளுமா டோலுமான்னு ஏதோ பாட்டு ஓடுது. வெளியே வந்து யாருன்னு பார்த்தா நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த லட்சணத்துல பொண்ணு முபல்லிகா அப்படின்னா என்னவா, மார்க்கம் படித்த மேதை, தீன்குல பெண்மணி, யாரு, பொண்ணு. இந்த பக்கம் திடீர்னு சில ஆண்களை பார்த்தால் அவர்களும் அப்படி. அப்ப மார்க்கத்தை தெரிந்தோம் என்று சொல்கிறார்கள், பிற சமூகத்தவர்கள் வியக்கும் அளவுக்கு தங்களுடைய திருமணத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய இல்ல திருமண நிகழ்வில் பட்டாசுக்கு என்ன வேலை, சினிமா பாட்டுக்கு என்ன வேலை, மாலைக்கு என்ன வேலை, ஒரு கழுத்துல மாலை போட்டு வர்றாரு, பெரிய அடிக்கிற வெயில இவர் போட்டிருக்கிற பைஜாமாவை பார்க்கணுமே, நம்ம ஊர்ல அடிக்கிற வெதர் இருக்கும், அதுக்கேற்ற ட்ரெஸ் போடணும், அதை விட்டுவிட்டு என்னவாங்க ஃபுல்லா பைஜாமா, உடல் முழுவதையும் மறைக்கிற அளவுக்கு மாலை, முகத்திலையும் மாலை போட்டிருக்கிறாரு, முகத்துல கூட பார்த்தா அப்படியே லைன் லைனா பூமாலை தொங்கும். மாப்பிள்ளை தோழர், மாப்பிள்ளை நண்பர் மாப்பிள்ளை முகத்தை பார்க்கறதா இருந்தா கூட அதை விளக்கிட்டு தான் பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். ஒரு சலாவை போறதா இருந்தா அதை விளக்கிட்டு தான் கேட்கணும். இவ்வளவு மாலை, வேற்று கிரகவாசி என்று சொல்லும் அளவிற்கு மாலையோடு அங்கே அணிவகுத்து நிற்கிறார். இந்த மாலைக்கு என்ன வேலை வந்துச்சு, இந்த கலாச்சாரம், இந்த நடைமுறை எங்கிருந்து வந்தது? சினிமா பாட்டு, மண்டபத்தில் சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, மாப்பிள்ளையும் பொண்ணை மேடையில காணும், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு நடுவுல கூட்டத்தை பொழந்துக்கிட்டு புல்லட்ல மாப்பிள்ளை வந்து பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு. யார், நம்ம சமுதாயம். நான் வேற ஏதோ சமுதாயத்தை பத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க, நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள். மண்டபத்தில் மாப்பிள்ளை பொண்ணு இல்லை,
பாட்டு ஓடுது அந்த நேரத்தில். மாப்பிள்ளை வராரு பொண்ணு வராருன்னு ஏதோ ஒரு பாட்டு. எங்கேயா வராரு மாப்பிள்ளையும் பொண்ணுன்னு பார்த்தா மாப்பிள்ளை கூட்டத்தை பொழந்துக்கிட்டு புல்லட்ல வர்றாரு. பொண்ணு எங்கம்மா? அந்தம்மா எங்க? தீன்குல பெண்மணி ஆச்சே. அந்தம்மா அந்த அவருக்கு பின்னால, அந்த தீன்குல செல்வனுக்கு பின்னாலதான் தீன்குல பெண்மணி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இன்னும் கல்யாணமே ஆகல, அக்ரிமெண்டே ஆகல, அதுக்குள்ள பைக்கு பின்னால உட்கார்ந்தாச்சு. இதை ஒட்டுமொத்த ஊர் பெரியவர்கள், ஜமாத்தார்கள், பெற்றோர், சொந்த பந்தம் அனைவர் முன்னிலையில் இந்த கூத்து நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெக்கக்கேடு இல்லையா? அப்ப நம்ம என்ன லட்சியத்தில் உறுதியா இருக்கிறோம்? திருமணம் நடைபெறும் வரை, அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரை அவள் அந்நிய பெண்மணி. அந்நிய பெண்மணி என்றால் அதன் பொருள் என்ன? அந்நிய பெண்மணினா தொடக்கூடாது. அந்நிய பெண்மணி என்றால் பக்கம் பக்கமாக உட்கார இயலாது, உடல் படும் வகையில் உட்கார முடியாது. அக்ரிமெண்ட் நடக்கல, அதுக்குள்ள ஒரு பைக்ல கூட்டிக்கிட்டு வர்றாரு. இதை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பாக்குறாங்க. இன்னொரு கூட்டம் இதே கூத்துகளை பண்றாங்க. பாட்டு மட்டும் வேற. அங்க மாப்பிள்ளை வராரு பொண்ணு வராருன்னா இங்க அரபு பாட்டு ஓடுது. தலால் பத்ரு அலைனான் ஏதோ அரபி பாட்டை போட்டுக்கிட்டு ஊர்ல உள்ள பெரிய ஜமீன் இவர் வரும்போது கூட்டத்தை பொழந்துக்கிட்டு பெரிய பாட்டு. அப்ப இந்த ஆடலு பாடலு இன்னிசை கச்சேரிகள், இந்த உலக மோகங்களின் மீது பற்று கொண்டு அதன் அடிப்படையில் திருமணத்தில் ஈடுபடுகிற ஒரு முஸ்லிம் லட்சியவாதி முஸ்லிமா இருக்க இயலுமா? மறுமையின் மீது லட்சியம் இருந்தா எனக்கு இந்த மோகம்லாம் தேவையில்லை என்றல்லவா முடிவெடுப்பார். இது எனக்கு தேவையில்லைப்பா, ஊர்ல 1000 பேர் கல்யாணம் இப்படி நடக்கட்டும், எனக்கு இந்த முறை வேண்டாம். அல்லாஹ் ரசூல் எனக்கு எப்படி காட்டி தந்தார்கள்? நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரின் முன்னிலையில் எவ்வளவு எளிமையாக திருமணத்தை நடத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய அங்கீகாரம் என்ன? அதுதான் எனக்கு வேணும். நான் சிம்பிளா கல்யாணம் பண்றேன், எனக்கு மாலை வேண்டாம், கூட்டு துவா வேண்டாம், இன்னும் பிற அனாச்சாரங்கள் எதுவும் வேண்டாம் என்று லட்சியத்தின் மீது பற்று கொண்ட முஸ்லிம் தெளிவாக நடைபோடுவார். அது இல்லையே இன்னைக்கு. எதுலையுமே இல்லை. மணமகன் மணமகளை தேர்வு செய்வதிலேயாவது இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்துல் லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரணத்திற்காக வேண்டி மணம் முடிக்கப்படுகிறாள். லி ஜமாலிஹா வலி நஸபிஹா வலி தீனிஹா வலி ஹஸபிஹா. ஒரு பெண் அவளுடைய அழகுக்காக மணம் முடிக்கப்படுகிறாள், அவளுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய அந்தஸ்திற்காக மணம் முடிக்கப்படுகிறாள், அவளிடத்தில் காணப்படுகிற பொருளாதாரத்திற்காக மணம் முடிக்கப்படுகிறாள், செல்வம், அவளுடைய மார்க்கப்பற்றுக்காகவும் மணம் முடிக்கப்படுகிறாள். 4 விஷயம்: அழகு, அந்தஸ்து, செல்வம், மார்க்கப்பற்று. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுடைய பெண்ணை நீ தேர்வு செய் என்று சொன்னார்கள். அதன் மூலம் வெற்றி அடைந்து கொள் என்று சொன்னார்கள். மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்வு செய்வதுதான் மறுமை வெற்றி. ஒரு பெண், அவளுக்கு இஸ்லாம் சொல்வது, நீ மார்க்கப்பற்றுள்ள ஆணை முன்னிலைப்படுத்துவதுதான் மறுமை வெற்றி. மார்க்கப்பட்டு இருந்தால் தானே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளின் போது மார்க்கம் அவர்களை வழி நடத்தும். சிறிய சிறிய பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தி செல்வார்கள். மார்க்கப்பட்டுள்ள ஆணும் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணும். ஒரு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளை சாலிகான பிள்ளையாக, எதிர்காலத்தில் அந்த பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையாக உருமாற்றுவதில் மார்க்கப்பட்டுடைய அந்த பெண்ணும் மார்க்கப்பட்டுடைய அந்த ஆணும் அவருடைய பங்களிப்பு முக்கியம். அப்ப இவ்வுலகில் நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறும் வகையில் வாழ்வதற்கும் மறுமையில வெற்றி வாகை சூடுவதற்கும் மார்க்கப்பட்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே திருமணத்தின் போது அழகு பார்க்காதீங்க, அந்தஸ்தை பார்க்காதீங்க, மார்க்கப்பட்ட பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது. நபித்தோழர்கள் அதன் அடிப்படையில் தங்களுடைய துணையை தேர்வு செய்தார்கள். துணையின் அழகை பார்க்கவில்லை, பொருளாதாரத்தை பார்க்கவில்லை, மார்க்கப்பட்டு இருக்கிறதா அதை பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் எது பிரதானமாக பார்க்கப்படுகிறது? ஒரு காலம் இருந்தது தமிழகத்தில், இந்த தௌஹீத் பிரச்சாரம் துவங்கிய காலகட்டத்திலிருந்து திருமண வயதை அடைந்த பெண்கள் நீண்ட காலமாகியும் திருமணம் ஆகாமல் இருந்தது. காரணம் என்ன? அவளிடத்தில் செல்வம் இல்லை என்கிற காரணம். காசு இல்லையே, பொருளாதாரம் இல்லை, அந்தஸ்து இல்லை, அவருடைய குடும்பத்திற்கு ஊரில் தெருவில் மதிப்பில்லை. அப்ப மார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டதா? இன்றைக்கும் அப்படி செயல்படுபவர்கள் கணிசமான அளவில் இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பார்க்கறது அழகு இருக்கா? மாப்பிள்ளை குடும்பத்தில் உள்ளவங்க பொண்ணு வேணும்னு சொல்லும் போது எப்படி சுண்டுனா ரத்தம் வரும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுங்க. ஊசி வச்சு குத்தி பார்க்க வேண்டியது, குத்தி பார்த்தா எல்லாத்துக்கும் தான் ரத்தம், சுண்டுனாலே ரத்தம் வரணுமா? அந்த மாதிரி கலர்ல ஒரு பொண்ணு சொல்லுங்க. அது மற்ற விஷயம் அடுத்து. அந்த பெண்ணு தொழுகையாளியா, மார்க்கப்பட்டு இருக்குதா, பள்ளிவாசல் தொடர்பு உண்டா, குர்ஆன் ஓத தெரியுமா, அதையெல்லாம் அடுத்து பார்ப்போம்.
முதல் கலர் நல்ல வெள்ளையா இருக்குமா? பார்த்தா வெள்ளையா இருக்கணும். பெண்கள் தரப்பிலும் இந்த கோரிக்கை வைக்கப்படுவதுண்டு. என்ன, மாப்பிள்ளை பார்த்தா கலரா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும். மார்க்க விஷயங்கள் பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. மார்க்கம் தான் பிரதானமா இருக்கணும். கலர் முன்ன பின்ன இருக்கா, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு மார்க்கம் வேணும். மார்க்கம் இருக்குதா, அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை நான் பார்க்கிறேன். மார்க்கம் இல்லை என்று சொன்னால் வேறு எது இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. குர்ஆன் அப்படித்தான் வழிகாட்டுது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, நபியே, இணை கற்பிக்கும் பெண்களை நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, மூமின்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. இணை கற்பிக்கிற பெண்கள் அவர்களின் அழகு உங்களை கவர்ந்தாலும் சரி, அழகல்ல விஷயம், அழகை நீங்க பார்க்காதீங்க. அவட மார்க்கப்பட்ட தொழுகை இருக்கா, நோன்பு இருக்கா, தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை உண்டா, மறுமையை பற்றி சிந்திக்கின்றாளா, அச்சம் உண்டா, மார்க்கப்பற்றை பாருங்கள் என்று குர்ஆனும் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனா இன்னைக்கு சமூகத்தில் அது குறைந்து விடுவதை பார்க்கிறோம். அதுவும் இன்றைய நவீன தலைமுறை மார்க்கப்பற்றெல்லாம் ரெண்டாம் பட்சம். இவர் எல்லாம் காதல்ல மூழ்கிடுவார். கல்யாணத்துக்கு முன்னாலேயே படிக்கிற பள்ளியில கல்லூரிகள்ல படிக்கும் பொழுதே என்ன காதல், காதல்ங்கிற பேர்ல ஒழுக்கக்கேடு, கலாச்சார சீர்கேடு, அதுல ஈடுபட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் ஃபைட்டு. அதுலதான் உறுதியா இருப்ப, கொள்கை உறுதி அங்க வரும். என்ன, கட்டுனா நான் அவளைத்தான் கட்டுவேன், இல்ல கிணத்துல விழுந்து நான் சாவேன், அதுக்கு கூட நான் தயார், அடைந்தால் மகாதேவி இல்லையால் மரண தேவி என்கிற அளவுக்கு முழக்கமிடுவார். ஆணும் சரி பெண்களும் சரி. நம் சமூகத்தில் உள்ள இளம் பெண்கள் பலரும் இது போன்று காதல் என்கிற ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டு விட்டு கல்யாணம் பண்ண எனக்கு அவரை கல்யாணம் பண்ணுவீங்க, இல்ல இல்லைன்னா பிளேடால கையை அறுத்துக்குவேன், ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருவேன், செத்துருவேன், தூக்கு மாட்டிடுவேன், மிரட்டல் உருட்டல். பெற்றோர்கள் பயந்து வேறு வழி இல்லாமல் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய லட்சியமா? நாம் செல்ல வேண்டிய பாதை இதுவா? இளைஞர்களை நம் சென்று கொண்டிருக்கிற பாதை சரிதானா? மறுமையின் மீது லட்சியம் இருக்குமையானால் இப்படிப்பட்ட அற்பமான விஷயங்களில் நாம் சருகுவோமா? இன்னைக்கு சருகிறோமே. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய முதல் கணவர் இறந்து விடுகிறார். அனஸ் என்கிற ஒரு குழந்தை, சிங்கிள் மதர், இன்னொரு குழந்தையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆண் துணை இல்லாத அந்த தருணத்தில் அப்படி தம்முடைய வாழ்க்கை சிரமத்தோடு ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது, கழித்து கொண்டிருக்கும் பொழுது அபூ தல்ஹா அவர் வருகிறார். இஸ்லாத்தை ஏற்காத காலகட்டத்தில் அபூ தல்ஹா உம்மு சுலைமிடம் சொல்கிறார், உங்களை நான் மணமுடித்துக் கொள்கிறேன், நீங்கள் என்னை ஒப்புக்கொள்கிறீர்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்போது உம்மு சுலைம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஆனால் அவரிடத்தில் செல்வம் இருந்தது, வசதி வாய்ப்புகள் இருந்தது. ஊரில் அவருடைய பெயரை சொன்னால் பெண் கொடுப்பதற்கு பல நூறு பேர்கள் இருந்தார்கள். உம்மு சுலைம் சொன்னார்கள், அபூ தல்ஹா அவர்களே, உங்களை போன்றவர்கள் திருமணம் முடிப்பதற்கு மறுக்கப்பட வேண்டிய நபர் அல்ல. காரணம் என்ன? நல்ல குணம், அழகுக்கு குறையில்லை, அந்தஸ்துக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க பொண்ணு கேட்டீங்கன்னா பொண்ணு கொடுக்கிறதுக்கு பல பேர் தயாரா இருக்கிறாங்க, இருந்தாலும் நான் உங்களை மறுக்கிறேன் என்று சொன்னார். நான் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, நான் உங்களை நிராகரிக்கிறேன். காரணம், நானும் ஒரு முஸ்லிம், நீங்களோ முஸ்லிம் அல்லாதவர், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லையே, உங்கள் வாழ்க்கை நெறிகாட்டியாக இஸ்லாம் இல்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி உங்களை திருமணம் செய்ய முடியும்? நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதாக இருப்பீர்களே ஆனால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி, ஏன் அதையே நான் மகராக பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார். பெரிது ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ தல்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதற்கு பிறகு உம்மு சுலைம் அவர்கள் அபூ தல்ஹாவை திருமணம் முடித்தார்கள். பாருங்க, வாழ்க்கையில ஒரு ஆண் துணை இல்லாம பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த நேரத்தில் ஒரு செல்வந்தர் வருகிறார், அழகு நிறைந்த நபர் வருகிறார், அந்தஸ்து மிக்க நபர் வருகிறார், நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறார். மசியவில்லை, மாட்டேன், முடியாது என்று சொன்னார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. காரணம், அவர்களுடைய லட்சியத்தில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். நான் முஸ்லிம், நீங்கள் முஸ்லிம் அல்ல, நான் இஸ்லாத்தின்படி நடப்பவள், இஸ்லாம் உங்களுடைய வாழ்க்கை நெறியாக இல்லை, ஆகவே உங்களை நான் மணமுடிக்க மாட்டேன் என்று உறுதிபட சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் மறுமையின் மீது அந்த லட்சியத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தார்கள். அந்த தெளிவு, அந்த உறுதி இன்னைக்கு நமக்கு இல்லையே. உலக மோகத்தின் பின்னால் அல்லவா சென்று கொண்டிருக்கிறோம். ஊர் எப்படி செல்கிறதோ, பொருளாதாரம், உலக மோகம், உலகத்தின் பாதையில் எல்லா மக்களும் எப்படி செல்கிறார்களோ அப்படி சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு பிரதானமானதாக இல்லை. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கின்றேனா, அல்லாஹ்வின் தூதருக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கின்றேனா, அதை பார்ப்பதே இல்லை.
காலங்காலமா நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, எதை நமக்கு சொல்லி தந்தாங்க, அதன்படி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் செல்வ செழிப்பான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இஸ்லாத்தை ஏற்றார். அவருடைய குடும்பத்தில் ஆதரவில்லை. குடும்பத்திலிருந்து அவரை வெளியே அனுப்பிவிட்டார்கள். குடும்பத்தார் அவர்களை ஏற்கவில்லை, ஆதரிக்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் உலகத்தில் ஏராளமான துன்பங்களை அனுபவித்தார், கஷ்டங்களை அனுபவித்தார். பத்ர் யுத்தத்தில் பங்கெடுத்தார். முஸ்லிம்கள் சந்தித்த மிக நெருக்கடியான யுத்தம் அது. அந்த யுத்தகலத்தில் பங்கெடுத்தார். அடுத்து உஹது யுத்தம், அந்த யுத்தகலத்தில் பங்கெடுத்தார். உஹதில் கொல்லப்பட்டு விட்டார். ஒரு இளைஞர், செல்வ செழிப்பான குடும்ப பின்புலம், அந்த செல்வத்தை எல்லாம் உதறிவிட்டு இஸ்லாத்தை ஏற்று குறுகிய காலத்தில் அவருடைய உலக வாழ்க்கை முடிந்து விட்டது. உஹதில் கொல்லப்பட்டு விட்டார். அவரை கஃபன் செய்வதற்கு நபிகள் நாயகமும் ஏனைய நபித்தோழர்களும் ஆடையை தேர்வு செய்கிறார்கள். கஃபன் செய்வதற்கு ஆடை இல்லை. சிந்தித்து பாருங்கள், இந்த நிலை யாருக்கேனும் உண்டா? கஃபன் செய்வதற்கு ஆடை இல்லை என்கிற நிலை உலகத்தில் யாருக்கேனும் ஏற்பட்டிருக்கிறதா? நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? நீங்கள் படித்ததுண்டா அப்படி ஒரு வரலாற்றை? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கஃபன் செய்வதற்கு ஆடை இல்லை. ஒரே ஒரு ஆடை வைத்திருந்தார். அந்த ஆடையை கொண்டு கஃபன் செய்தால் தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, கால் பகுதியை மறைத்தால் தலை தெரிகிறது. நபிகள் நாயகம் அழுது கொண்டே சொன்னார்கள். ஏனைய நபி தோழர்கள் அழுது கொண்டே அந்த ஆடையை கொண்டு தலையை மறைத்துவிட்டு முகத்தை மறைத்துவிட்டு கால் பகுதியில், அவர்கள் காலத்தில் மதீனாவில் கிடக்கின்ற இதுகிர் என்கிற வகையை சார்ந்த புல், அந்த புல்லை கொண்டு அவர்கள் மறைத்தார்கள். அந்த புல்லைத்தான் வீட்டில் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த புல்லையே கஃபன் ஆடையாக, காலை மறைக்கிற ஆடையாக பயன்படுத்தினார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிகின்ற பொழுது மேல் மிச்சமாக இடத்தில் ஆடை கூட இல்லையே, கஃபன் செய்வதற்கு ஆடை இல்லையே. அப்படி என்றால் அவருடைய லட்சியம் எதுவாக இருந்திருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் காசு பணம் அவருடைய லட்சியமாக இருக்கவில்லை. பொருளாதாரத்தின் பின்னால் அவர் செல்லவில்லை. அல்லாஹ்வுடைய திருப்தியை லட்சியமாக கொண்டு மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு செயல்பட்டிருக்கிறார். அதனால தான் ஒரு ஆடையை விட கூடுதலாக இன்னொரு ஆடை இல்லை. நமக்கு கூட இன்றைக்கு அந்த நிலை இல்லையே. நாம் மரணித்து விட்டால் கஃபன் செய்வதற்கு ஆடை இல்லை என்று சொல்ல முடியுமா? எத்தனை ஆடைகளை நாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட ஆரம்ப கால நபித்தோழர்களை விட நம்மை சிறந்த நிலையில் வைத்திருக்கிறான். அவர்கள் பார்க்காத உணவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பார்க்காத உலகத்தின் இன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபித்தோழர் நோன்பு வச்சிருக்கிறாரு, உபரியான நோன்பு. அதை திறப்பதற்காக சாப்பாடு வைக்கப்படுகிறது. அந்த உணவை பார்த்து அழுதார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அழுததற்கு அவர் காரணம் சொன்னார். என்னை விட சிறந்த தோழர்கள் அவர்களெல்லாம் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது உலகத்தின் இன்பங்கள் எதையும் அனுபவிக்காமலேயே பிரிந்து சென்றார்கள். உலகத்தின் இன்பங்களை அவர்கள் அனுபவிக்கவில்லை. இந்த உணவை எல்லாம் அவர்கள் கண் கொண்டு கூட பார்த்ததில்லை. ஆனால் என்னை விட சிறந்தவர் ஹம்சா, என்னை விட சிறந்தவர், அவர் இந்த இன்பத்தை அனுபவிக்கவில்லை. முஸ்அப் இப்னு உமைர் என்னை விட சிறந்தவர். யார்? மூத்த நபித்தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்கிறார், முஸ்அப் என்னை விட சிறந்தவர், அவர் இந்த உலகத்தின் இன்பத்தை அனுபவிக்கவில்லை. நமக்கு இந்த உலகத்தின் எல்லா இன்பமும் வழங்கப்பட்டு விட்டதே. அல்லாஹ் எனக்கு மறுமையில் எந்த நற்பேரையும் இல்லாமல் ஆக்கி விடுவானோ என்று பயம் என்னை ஆட்டுவிக்கிறது என்று சொல்லி அழுதார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? நாம் அப்படிப்பட்ட லட்சியத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோமா? நபித்தோழர்களின் பல வரலாறுகள் நமக்கு வியப்பை ஊட்டுவதற்கு காரணம் அவர்கள் உள்வாங்கிய லட்சியத்தை நாம் சரியாக உள்வாங்கவில்லை. அவர்கள் தாங்கள் படைக்கப்பட்டது மறுமைக்காகத்தான் என்று உறுதியாக நம்பினார்கள். அந்த மறுமையை, அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு எதை இழப்பதற்கும் தயார் என்று இருந்தார்கள். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட லட்சியத்தை உள்வாங்காத காரணத்தினால் நமக்கு காசு பணம் பெருசா தெரியுது, பேரு புகழ் அந்தஸ்து பெருசாக தெரிகிறது. சொந்த பந்தங்களை பகைக்கிறோம், அற்ப விஷயங்கள்ல நாம சண்டை போட்டுக் கொள்கிறோம், சொந்த பந்தங்களை முறித்துக் கொள்கிறோம், இரத்த பந்த உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருக்கிறோம். இதுவெல்லாம் முறையா? இதுவெல்லாம் சரியா? நபிகள் நாயகம் கற்றுத்தந்த வாழ்வியல் முறைப்படி நம்முடைய செயல்பாடுகள் அமைவதில்லை.
அதற்குத்தான் திருக்குர்ஆன் ஒரு வரலாற்றை நமக்கு நினைவூட்டுகிறது. ஃபிரௌனின் மனைவி ஆசியா அம்மையார் அவர்களின் வரலாறு. ஃபிரௌனின் மனைவியாக இருந்தார்கள். மிகப்பெரிய செல்வம் இருந்தது. ஆனால் அந்த செல்வம் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். தாங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின் ஃபிரௌனின் மனைவி அவர்கள் சொன்னார்கள், இறைவா, ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். இறைவா, எனக்கு மறுமையில ஒரு வீட்டை தான். அவங்க லட்சியம் பாருங்க. இந்த காசு, இந்த மாட மாளிகை, இந்த சுகபோக வாழ்க்கை இது எனக்கு தேவையில்லை. எனக்கு மறுமை வேண்டும். மறுமையில நீ எனக்கு கட்டி தருகிற வீடு வேண்டும், மாளிகை வேண்டும். அது எனக்கு தாய் இறைவா. ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து என்னை காப்பாற்று. ஃபிரௌன் இந்த அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து என்னை காப்பாற்று இறைவா என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களின் உள தூய்மையை அல்லாஹ் அங்கீகரித்து ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் முன்னுதாரணமாக அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவர்களைப் போல் மறுமைக்காக வாழ்பவர்களாக நாம் ஆக வேண்டும். அந்த மறுமைக்கு வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த அடிப்படையில் வாழும் பொழுது உலகத்தில் விமர்சனங்கள் வரலாம். நம்மை விமர்சனம் செய்வார்கள். இவர் ஊரை விட்டு பிரிந்து செல்கிறார், ஊருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாரு, இவர் ஊரை ரெண்டாக்குறாரு, இவர் மௌலிது ஓதுவதில்லை, மீலாது விழா கொண்டாடுவதில்லை, பல விமர்சனம் செய்வார்கள். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒருபோதும் செவிமடுக்காமல் நபி காட்டிய வழியில் நாம் செல்வோமையானால் அதுதான் எனக்கு மறுமைக்கான வெற்றி. அதுல தெளிவார்கள். ஊர் சொல்ல இன்னைக்கு விமர்சனம் பண்ணும், ஜமாத்தார்கள் விமர்சனம் செய்வார்கள். ஆனால் மறுமையில் இவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களா? அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளியாக நிற்கின்ற பொழுது இவர்களா நமக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள்? பெற்ற தாய் தந்தை கூட பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச முடியாத நாள் மறுமை நாள். அப்படிப்பட்ட மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகை பார்க்கக்கூடாது, ஊரை பார்க்கக்கூடாது, ஜமாத்துகளை பார்க்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்ன? மார்க்கம் எனக்கு என்ன சொல்லுது? மார்க்கம் தாயத்து கூடாது என்று சொல்கிறதா? வேண்டாம். அதுக்காக வேண்டி ஊர் ஜமாத்தார்கள் என்னை ஒதுக்கி வைப்பார்கள், ஒதுக்கி வைக்கட்டும், பிரச்சனை இல்லை. மார்க்கம் மௌலிது மீலாது கூடாது என்று சொல்கிறதா? வேண்டாம். அதற்காக சொந்த பந்தங்கள் என்னை வேறு மாதிரி பார்ப்பார்கள், பார்த்துக் கொள்ளட்டும், தேவையில்லை. மார்க்கம் என்ன சொல்கிறது? திருமணத்தில் வரதட்சணை கூடாது, பொருளாதாரத்தில் வட்டி கூடாது, வேண்டாம். இதையெல்லாம் இல்லாமல் நான் வாழ்கின்ற பொழுது ஊர் என்னை இழித்தவாயன், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுமையானால் சொல்லிவிட்டு போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. காரணம், என்னுடைய இலக்கு மறுமை. அந்த மறுமை என்கிற இலக்கை நோக்கி, அதில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்கிற இலக்கை நோக்கி வீறுநடை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிற நினைவூட்டல். இந்த செய்தியை இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்குமாக அறிவுறுத்தி கொண்டு இதன்படி வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.